வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கய்யா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? எப்பொருள் யார் 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 கேட்பினும், எப்பொருள் யார் யாருமே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, பிறர் சொல்லுவதை முதல் குறளுக்கு பிறர் சொல்லுவதை கேட்டு உங்கள் அறிவால் பிறர் சொல்லுவதை கேட்கணும். உங்கள் அறிவை வைத்துக் கொண்டு மெய்ப்பொருள் கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும், ரெண்டு பேருன்னு வச்சுக்கலாம். யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அவர் சொல்லுகின்ற சொற்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சொந்த அறிவை வைத்துக் கொண்டு. இன்னொன்னு, எப்பொருள் எத்தன்மையாயினும், எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு அன்லிமிட்டெடு. எதை பத்தி எதை சொல்லியிருந்தாலும் சரி, அது யார் கடவுள் சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, எத்தன்மையாயினும் என்ன அர்த்தம்? எப்பொருள் எத்தன்மையாயினும், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுல உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற விஷயமா. அப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம்? மரணத்தை பத்தி பேசுறோம். பிறக்கிற நம்ம நம்மளை கேட்டு நம்ம பிறக்கவே இல்லை. நம்ம கேட்டு யாருன்னா, நம்மளை கேட்டு நம்ம பிறந்தோம். இங்க மெய்ப்பொருள் அப்படின்றது அழியாத பொருள் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்ல, எத்தன்மையாயினும். எத்தன்மைனா என்ன பொருள்? ஹவ் இஸ் பிக்கஸ்ட். அது எப்படி வேணா வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா, யாரா இருந்தாலும் சரி. என்னது? எப்பொருள் எப்பொருள் எத்தன்மையாயினும். இது தனி அதிகாரம், அது தனி அதிகாரம். அதனால எத்தன்மையான எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். இது ரெண்டுமே வெவ்வேறு தலைப்பு. அதனால ரொம்ப முக்கியமான குறள் இது. இப்ப நம்ம எத்தன்மையாயினும்னு என்ன அர்த்தம்? எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அதுல தீர ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயங்கிற. நேத்து கூட ஒரு பக்கம் போட்டிருந்தேனே, உணவில்லாமல் அது சளி குறைந்த உணவுல போட்டு பாரு. அதுல ஒரு பக்கம் போட்டிருந்தேன். ஒரு பக்கம் வெள்ளைய ஒரு புத்தகத்தினுடைய படம் எடுத்து போட்டிருந்தேன், போட்டோ எடுத்து போட்டிருந்தேன், படம் எடுத்து போட்டிருந்தேன். பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க, இல்ல, இன்னும் பாக்குறேன். அதை எடுத்து அப்படியே பாருங்க. ஒரு 150 பேர் பார்த்த மாதிரி இருந்தது. நீங்க பாக்கலையா? அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டோட தமிழ் ஆக்கம் அமைச்சிருந்தீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னாடி தானே சொல்றீங்க? ஆ. அது அந்த செஷன்ல நினைக்கிறேன். ஆ. அந்த மியூக்கஸ்லெஸ் புக்கை தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். கொஞ்சம் ஆ. எடுத்து ரைட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ம். வணக்கம். எங்க வணக்கம். எங்க நேற்று இரவு போயிட்டீங்க ரெண்டு பேரும்? நீங்க வரல இரவு? நேற்று நைட்டு வெளில போயிருந்தேன், ஊருக்கு போயிருந்தேங்க. சரி சரி சரி. நீங்க எங்க போயிருந்தீங்க இரவு? இவர் வந்திருந்தாரு, ஸ்வீடன் ஸ்வீடன் குமார் வந்திருந்தாரு. ஸ்வீடன் குமார் பாத்தீங்களா? அது பார்க்கல, வீடியோ பார்க்கலைங்கய்யா. பார்த்துடுறேங்க இப்போ. திருவள்ளுவர் தான். நீங்க எங்க போயிருந்தீங்க நேற்று இரவு? 8 மணிக்கு. 4 மணிக்கு வரல, 8 மணிக்கு வரல. வெளியா? ஆமாங்க, அதோ இங்க ஆபீஸ். ஆமா, இங்க ஆபீஸ் வேலையா வெளியே போயிருந்தோம். ஸ்வீடன் குமார். நைட் ஸ்வீடன் குமார் நேத்து ஜாயின் பண்ணிருந்தாங்க. அவரு கட்டிட்டாரு, $200 கட்டி வந்துட்டாரு. எங்கேயோ பிடிச்சிடாரு. இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டு மாணவர்ல கவனம் வைக்கணும் ஐயா. அவங்கள உருப்படியா கொண்டு போகணும் ஐயா. உருப்படியா
கொண்டு போகணுங்க. அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க தான் செய்ய முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா பொருளாதார பலம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்திய மாணவர்களை நம்ப முடியாது, அது சாத்தியமே இல்லை. இந்திய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வந்து அந்த உணர்தல் ரொம்ப குறைவா இருக்கு. இந்திய மாணவர்களுக்கு இந்த உணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. அது அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துட்டாங்க, அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க, இங்க தவறாகவே வளர்ந்துட்டாங்க. இந்த அனுபவம் தான் நான் சொல்றேன் நானு. அங்க போறப்போ ஆமா, அவங்க அங்க போறப்போ அந்த நிலைமை தெரியுது அவங்களுக்கு, என்ன கஷ்டம் எப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. தொடர்ந்து இன்னும் நாம் மருத்துவ விஞ்ஞானிகளோ அல்லது இயற்கை வழிகளால் உயிர் சக்தி என்றால் என்ன என்று சொல்ல முடியாது, உயிர் சக்தியை பத்தி சொல்ல முடியாதுங்கிறார். ஆனா நாம இங்க நாம வந்து உயிர் சக்தி என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ல முடியும். எப்ப இது எப்ப எழுதுறது? கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1900 எழுதியிருப்பாரு, 1900 எழுதியிருப்பாரு. உயிர் சக்தின்னு என்னன்னு தெரியுமா? அது உயிர் சக்தியை பத்தி யாருக்குமே என்னன்னே தெரியாது. ஆனா உயிர் என்பது ஒரு ஆற்றல், அது வந்து உடலை விட்டு வெளியே போகாம பார்த்துக்கணும். உடலை விட்டு அதான் நம்ம கடவுள்னு பேர் வச்சுட்டோம். நம்ம கடவுள்னு பேர் வச்சாச்சு, கடவுள்னு விட்டுருங்க, ஆற்றல்னு பேர் வச்சாச்சு. அந்த ஆற்றல் உள்ளே தங்கி இருக்கணும்னா செத்து போச்சுன்னு சொல்றான் இல்லையா, அதை மட்டும் ஒத்துக்கிற? உயிர் போயிடுச்சுன்னு சொல்ற, அது எப்படி ஒத்துக்கிறேன்னு கேட்கறேன். வெள்ளைக்காரன் சொல்றான் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றான், எப்படி ஒத்துக்கிறேன்னு கேட்கறேன். நீ பாத்திருக்கிய அதைய? இயக்கமே நின்று போச்சுங்கிறான். ஏன் நின்றுடுத? பிறக்கிறப்ப இருந்துட்டு தான் இருந்தது, ஏப்பா நிக்கல? அது நிறுத்திற்கான அந்த இயக்கம் நிக்கிறதுக்காக போராட்டம் பண்றியா, அந்த உயிர் போறதுக்காக உயிர் போகாம இருக்கிறதுக்கு போராட்டம் பண்றியா? அப்படியே இவ்வளவு செலவுன்னு உயிர் போகுது, டெட்டுங்கிறான். லைஃப் இஸ் கோயிங்கிறான், கான் அவுட், லைஃப் கான் அவுட்ங்கிறான். என்ன லைஃப் கான் அவுட்? அதுவே கூட அந்த சொல்லே கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் அது அழகா உயிர் அப்படின்ற சொல்லி வருதே தவிர ஆங்கிலத்துல உயிர் அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தமே கிடையாது. கிடையவே கிடையாது, சொல்லவும் முடியாது அவனால, அவனுக்கு தெரியவே தெரியாது. உயிர் போயிடுச்சு அப்படின்னு தமிழ்லனாச்சும் சொல்ல முடியுது, ஆங்கிலத்துல என்ன சொல்ல முடியுது தெரியல, அதுக்கு இணையான வார்த்தை சொல்ல முடியாது. லைவ்னா என்னன்னு தெரியாது, லைவ்னா நேரடியும்பா, லைவ்னா நேரடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வந்து அந்த அறிவை லைஃப்னு வச்சா கூட வாழ்க்கைன்னு தான் வாழ்க்கைன்னு தான் வருது அது. ஆமா, லைஃப்னா வாழ்க்கை தான் வருது, உயிர்னா வரவே வராது. ரெண்டாவது வந்துங்க, அவன் இப்ப தோன்றிய மொழி தானே, மீறி மீறி போற 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எதுவுமே கிடையாது. காட்டுமிராண்டி மொழிகள் தான் அதெல்லாம், வளர்ச்சி அடையாத மொழி. ரெண்டாவது வந்து கூட்டு மொழி, அது ஒரு பல்வேறு வகையான மொழி. ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த இத்தாலி, ரோமு, இந்த மாதிரி பல நாடுகளை சேர்ந்த காட்டுமிராண்டி மொழிகள் தான் எல்லாம். பனிக்காட்டு மிராண்டிகள் பயன்படுத்திய மொழி தான். நம்மளதும் அப்படித்தான், நம்மளது தேர்ச்சி அடைஞ்சிருச்சு. நம்மளது 1,00,000 ஆண்டுக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகள் பேசுனதுதான், காட்டு மிராண்டிகள் பேசுன மொழி தான். அப்புறம் அப்படியே தேராயி பின்ன காட்டு மிராண்டிகள் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, காட்டில் வாழ்ந்தவங்க பேசுறவங்க அர்த்தம், அது பேரு வேற ஒரு பொருளும் கிடையாது. அதுக்கப்புறம் அறிவுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை புதுப்பித்து கொண்டு வாழ வேணும். அதுக்கு தான் தமிழுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தன்னைத்தானே புதுப்பிக்கும் தன்மை உடையதுன்னு அர்த்தம். தமிழுடைய மொழியும் காட்டு மிராண்டி மொழி தான். இந்த காட்டு மிராண்டினா வேற ஒண்ணும் கிடையாது, பழங்காலத்திலிருந்து பேசப்பட்டு வருகின்ற மொழி. நாட்டு மிராண்டி காட்டு மிராண்டிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒரு 100 வீடு இருந்த நகரம் அது. அந்த அறிவியல், அந்த மொழி அந்த மனிதனுக்கு எந்த வகையில் அவனை மேம்படுத்துகிறது, அவன் சொல்லுகின்ற கற்பனைக்கு தகுந்த மாதிரி எப்படி வருகிறது, இலக்கண தரம் இருக்கிறதா, இளமையா இருக்குதா, வேர்ச்சொல் இருக்குதா, இனிமையா இருக்குதா, தொந்தரவு இல்லாம பேச முடியுதா, நீண்ட காலம் வாழ்ந்து வருகிறதா, இருக்கிற இழுப்புக்கெல்லாம் வருதா, இப்படி நிறைய ஒரு 16, 17, 18 வகையான தன்மைகளுடன் கூடிய மொழிதான் தமிழ் மொழி. ஆகையினால இது எப்படி சொன்னாலும் சரியே, அது ரொம்ப உலகத்துல இனிமையானது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் அதுக்கு வாங்க,
அப்ப இனிமையான மொழி. அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அம்மாட்ட இருந்து பேச கத்துக்குது. அதுதான் முதல் மொழி. அது உலகத்தினோட பொது மொழி. அம்மாட்ட இருந்து பேச கத்துக்குது. அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து என்று வருகின்ற பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது. எழுத்து என்று வருகின்ற பொழுதும் அப்புறம் ஓசை என்று வருகின்ற பொழுதும் தமிழ் மொழிதான் இனிமையானது. அது பலாயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்ந்து வருகிறது. அதான் பொது விதி. அப்புறம் இந்த குழந்தை அம்மாட்ட இருந்து பாடம் கத்துக்குது, பேச கத்துக்குது. அது தாய்மொழி. அப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது எது உங்களுக்கு தேவைப்படுது? தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான் இனிமையான, அது இயற்கையில் இருக்கிற மொழி. அப்ப தமிழ் மொழி எல்லாத்துக்கும் பொதுவானது என்று பொருள். அதனாலதான் நமக்கு 240 உலகத்திலே அதிக எழுத்துகள் தமிழ் மொழி தான். 244 247 எழுத்து இருக்கு. அதனாலதான் வலுவான கட்டமைப்பு இருக்கு. நீங்க எதை வேணாலும் சொல்லிடலாம், எதை வேணாலும் சொல்லிடலாம். நான் உயிர்னு பேர் வச்சிருக்கேன், மெய்யின்னு பேர் வச்சிருக்கிறேன். உலகத்திலே உயிர்னு பேர் வச்சது நாம தான், மெய்யின்னு பேர் வச்சது நாம தான். நம்ம இடதுல இருந்து வலது பக்கம் எழுதுவோம், இடதுல இருந்து வலது பக்கம் எழுதக்கூடிய மொழி அது. சரி, நம்ம அந்த இயற்கை படிங்க, அப்படியே இந்த பாடத்தை படிங்க. எந்த பக்கம்ங்க? இல்ல, இதவே படிப்பான். உங்கள் மூளை அதை தொடர்ந்து இன்னும் அடுத்த விஞ்ஞானிகளோ அல்லது இயற்கை வழிகளால் உயிர் சக்தி என்றால் என்ன என்று யாரும் சொல்ல முடியாது. உங்கள் மூளையில் இருந்து இந்த பிழைகள் அனைத்தையும் அகற்றுவது மட்டும் அவசியம். ஆனால் உண்மை உங்களுக்கு ஒரு புதிய மற்றும் எளிமையான வெளிச்சத்தில் காட்டப்பட வேண்டும். நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். எளிமை மற்றும் தெளிவின் இந்த சிறந்த நன்மை என்று வெற்றிக்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்றாகும். சிறந்த நன்மை என்று வெற்றிக்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்றாகும். என் போதனைகள் உண்மையை மறைக்கின்றன. தற்செயலாக எந்த எளிய காரணத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஹம்பக் அல்லது எவ்வளவு அறிவியல் அறிவுபூர்வமாக ஒழித்தாலும் எந்த ஒரு சிறப்பு நோயையும் சரியான உணவை உண்பது, சிறப்பு மெனுக்கள் அல்லது நீண்ட விரதங்களை மேற்கொள்ளுவதன் மூலம் குணப்படுத்த முடியும் என்று நம்புவது எவ்வளவு தவறான மற்றும் அறியாமை என்பது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதுல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தெளிவாக இல்லாத பொழுது, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோன்புன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? மனிதன் பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ வெறும் நோன்பு இருந்தா நல்லா போகுங்கிறது சரியான முறையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நோன்புனா ஒரு பொருளை தவிர்த்தல்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு பொருளை தவிர்த்தல். அதாவது ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி நோன்பு இருந்து என்ன ஆயிருப்பான் சொல்லுங்க? சித்தர்கள் விட்டுருங்க, ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாட நோன்பு இருந்தா நன்னா போகுது நினைக்கிறது சரியான முறையா? அவர் சொல்றாரு, நோன்பு காப்பாத்தவன்னு சொல்றீங்களே, நோன்புன்னு உண்ணாம இருத்தல்னு பேரு, அல்ல தவிர்த்தல்னு பேரு. ஒருத்தர் இருந்தா என்ன ஆயிருப்பான்? நோன்பு நல்ல முறைதான், ஆனால் இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க, இப்ப ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட். இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் இப்ப நாம கண்டுபிடிச்சிட்டோம், வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் ஓசினவர் ரோசிமி கிட்ட சரியான விளக்கம் கிடையாது. ஓசினவர் யோசிமி மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அர்னால்ட் எக்கர்ட் தோன்றதுக்கு முன்னாண்ட, அர்னால்ட் எக்கர்ட் மட்டும் தோன்றல அப்படின்னா, நோன்பு இருந்த நல்லா போங்கிறது முட்டாள்தனம், சாப்பிடுவது முட்டாள்தனம். நோன்பு இல்லாமல் இருத்தல், அதை நோன்பு வைத்தால் நல்லா போகுங்கிறது முட்டாள்தனம். ஆனால் நோன்பு வைத்தால் நல்லா போகும், அதுக்கான விதிமுறைகள் என்ன? திருவள்ளுவர் சொல்றாரு, அவர் தான் நோன்பு முறைக்கு பதில் சொன்னவர், அவர் தான் நோன்பு முறைக்கு பதில் சொன்னது அவர் தான். நோன்புன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. நோன்புன்னு சொல்லாம நேரடியாக மருந்து நிவர சொல்லியிருக்காரு, அருந்துன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல நோன்புக்கான விதியை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நோன்புக்கான விதி என்ன தெரியுமா? ஒரு இடத்துல நோன்புக்கான விதியை எழுதியிருக்காரு, எந்த பொருளும் நினைக்காமல் இருப்பது நோன்புன்னு எழுதியிருப்பாரு. எந்த பொருளும் நினைக்கவே கூடாதுங்கிறாரு. அப்படி ஒரு விதி எழுதியிருக்காரு.
அந்த மாதிரி ஏதாவது இந்த நோன்பு நோன்பு ஒண்ணு இருக்கு, இந்த நோன்பை முடிக்கிறதுக்கு இதை அருந்தி இதை அருந்தி நோன்பை நிறைவு செய்யலாம்னு நினைச்சீங்கன்னாவே தப்புங்கிறாரு. அதான் அந்த பொருளவே நினைக்கக்கூடாதுங்கிறாரு. அப்படி நினைச்சீங்கன்னா ஆசைகள் அதிகமா போயிருங்கிறாரு. கடைசியில அந்த ஆசையை ஒன்று கொண்டு போடுங்கிறாரு. அப்படியே நோன்புனா என்ன, அதைத்தான் இங்க எழுதுறாரு. நோன்புன்னு நீங்க நோன்பை பற்றி முழுமையா தெரியாத பொழுது நோன்பு வைத்தால் நல்லகம் என்பது எவ்வளவு முட்டாள்தனம் அப்படின்னு எழுதுறாரு. அது 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 அந்த பக்கத்தை படிங்க. அப்படின்னா நோன்பை பற்றி முழுமையான புரிதல் இல்லாதனால அது பயந்துட்டு இருக்கிறாங்க. அவர் தெளிவுபடுத்துறாரு, படிங்க. எந்த ஒரு சிறப்பு நோயையும் சரியான உணவை உண்பது, சிறப்பு மெனுக்கள் அல்லது நீண்ட விரதங்களை மேற்கொள்வதன் மூலம் குணப்படுத்த முடியும் என்று நம்புவது எவ்வளவு தவறான மற்றும் அறியாமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்ணாவிரதம் என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு நோய்க்கும் இழப்பீடு என்று அறியப்படுகிறது. இது இயற்கையின் ஒரே மற்றும் தவறான விதியாக உள்ளது. மேலும் இது சளி இல்லாத உணவுக்கும் பொருந்தும். ஆதி ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி பழங்கள் மற்றும் மூலிகைகள், அதாவது பச்சை இலைகள், ஆனால் அது ஏன் பொதுவான பயன்பாட்டிற்கு வரவில்லை மற்றும் உலகளாவிய வெற்றியை விளைவிக்கவில்லை? ஏனெனில் நோயாளியின் நிலைக்கு ஏற்ப அது முறையாக பயன்படுத்தப்படவில்லை. சராசரி மனிதனுக்கு தேவையான நீக்குதல் செய்யும் செயல்முறை என்ன என்பது பற்றி சிறிதும் யோசனை இல்லை. நீக்குதல் ரொம்ப முக்கியம். நீக்குதல் செயல்முறை என்பது முறையாக பயன்படுத்தவில்லை. சராசரி மனிதனுக்கு தேவையான நீக்குதல் செயல்முறை என்ன என்பது பற்றி சிறிதும் யோசனை இல்லை. அதற்கு என்ன நேரம் தேவை, எப்படி, எவ்வளவு, அடிக்கடி அவரது உணவை மாற்ற வேண்டும். அவர் தனது வாழ்நாளில் தனது உடலில் குவிந்துள்ள பயங்கரமான அளவு கழிவுகளை உடலை சுத்தப்படுத்துவது என்றால் என்ன? நோய் என்பது கழிவுகள், சளி மற்றும் நச்சுத்தன்மை அகற்ற உடலின் உள்ள ஒரு முயற்சியாகும். மேலும் இந்த அமைப்பு ஒவ்வொரு இயற்கைக்கு மிகவும் சரியான மற்றும் இயற்கையான வழியில் உதவுகிறது. நோய் அல்ல, உடல் குணமாக வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே குவிக்கப்பட்டுள்ள சளி மற்றும் நச்சுத்தன்மையிலிருந்து கழிவுகள் மற்றும் வெளிநாட்டு பொருட்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட வேண்டும். நீங்கள் ஆரோக்கியத்தை ஒரு பாட்டிலில் வாங்க முடியாது, உங்கள் உடலை குணப்படுத்த முடியாது. சரி, இதெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன இந்த இது இருக்கு. ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்றப்ப அப்படியே பேஜ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்களா தெரியுது. எனக்கு யார் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நீங்களும் அனுப்பிச்சு வச்சிங்க. அந்த நல்லா இருக்கு. ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் கேட்டீங்கன்னா, அந்த பொதுவாக அந்த அந்த முறையாக, அதாவது ஒரு உணவுப் பொருளை நிறுத்துகின்ற பொழுது அதுக்கு எதிரான நடவடிக்கை செய்து தான் உணவுப் பொருளை நிறுத்தணுங்கிறத அதுல சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கத்துல என்ன புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பொருளை தவிர்க்கின்ற பொழுது, ஒரு பொருளை விடுகின்ற பொழுது, இப்ப குப்பையை போட்டாச்சுன்னா குப்பையை இனிமேல் போட மாட்டேன்னு சொல்றது என்பது வேறு, குப்பை எடுத்ததுக்கு பிறகு போட மாட்டேன்னு சொல்றது என்பது வேறு. குப்பையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுப்ப, குப்பையை போட மாட்டேன், இனிமேல் குப்பையை போட மாட்டேன், அதுக்கு என்ன பொருள்? குப்பையை இனிமேல் போடுறதில்ல. எதுல போடுறதில்ல? அந்த குப்பை டப்பால போடுறதில்ல. சரி, எப்ப அந்த குப்பை டப்பா காட்டுன்னு பார்த்தா அதுல குப்பை இருக்கு. அதுல ஐயோ நான் இப்ப போடவே இல்லைங்கிறீங்க. அப்ப இது போட்டது யாரு அந்த குப்பையை போட்டாங்க? சொல்றவன் தாங்க போட்டிருப்பான்.
அப்ப அந்த குப்பை எங்க இருந்து வந்துச்சு? இன்னத்த தேதிக்கு போடல. இன்னத்த தேதிக்கு போடல, ரைட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க? குப்பையை போட்டிருக்கோம். சோ ஆ, அந்த போட்ட குப்பையை முதல்ல வந்து கிளீன் பண்ண கத்துக்கணும். முதல்ல வந்து கிளீன் பண்ணணும். அது தெரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இது இப்ப குப்பை போடாம இருக்கிறது ஒரு குற்றமாயிடும் இல்லையா அந்த இடத்துல. ஆ, இது குப்பை போட்டிருக்கும் பொழுது அரைங்குறைவே வெளியே போயிட்டு இருக்குது. குப்பையை போட்டிருக்கும் பொழுது இயற்கை அழுத்தம் இருக்கு இல்லையா? இயற்கையோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா? இயற்கையோட அழுத்தம் உணவுக்குள்ள போச்சுன்னா, உணவுக்குள்ள உணவுக்குள்ள போச்சுன்னா அது நோய் உண்டாக்குது. நோய் உண்டாக்குது, உண்டாக்கல, அது ரெண்டாவது. இந்த அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறிட்டு இருக்கோம். அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு தாங்காது இல்லையா? உடம்பு ம். அது இல்லாம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒட்டுண்ணிகள் ஆ, நம்ம குடுக்குற உணவையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம்னா அது நம்மளோட உடம்ப சாப்பிட ஆரம்பிச்சிரும், சுத்தம் பண்ணாம இருக்கிறதுனால. இந்த அதனாலயும் உள்ள சாப்பிட பிரச்சனைகள் வரலாம். ஆரம்பிச்சிருங்கிறது, இந்த சாப்பிட ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அமிலத்தன்மை அதிகமாகிவிடும், அல்லது காரத்தன்மை அதிகமாகிவிடும். ஏன்னா தண்ணியும் இருக்காது, நார் சத்து நீர் சத்துல ஒவ்வொரு பொருளும் போகாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி இந்த தண்ணி குடிக்கணுங்கிறது அறிவே இல்லை உலகத்துல யாருக்குமே. நீரை அருந்தி உள் சுத்தம் பண்ணணுங்க அறிவே கிடையாது இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதாவது எப்படி அகத்தூய்மை சித்தர்கள் வந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் இது யாருக்கும் தெரியாது. சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல, இந்தியாவில யாருக்கும் தெரியாது. இந்தியாவிலே அப்ப அந்த தெரியாதுங்க. உலர் நோன்பு கூட உடம்பு சுத்தமான பிறகுதான் அந்த உலர் நோன்புலயும் போகணும். ஆமா, உலர் நோன்பே வந்து சுத்தமானதுக்கு அப்புறம் தான் உலர் நோன்பே போடணும். அதுவும் தெரியாது, அதுவும் தப்பு. ட்ரை ஃபாஸ்டிங்கே தப்பு. இதெல்லாம் எப்ப வருதுன்னா, அர்னால்டு கிட்ட வந்து தெளிவுபடுத்துறப்ப நம்ம வருது. அர்னால்டு கிட்ட வந்து சொன்னாலும் கூட வெங்கடேஷன் எளிமைப்படுத்தலன்னு உலகத்துல யாருக்கும் தெரியாது. உலகத்துல நேத்து நேத்து கூட ஒரு யாரோ எழுதியிருந்தாங்க, ஐயா நீங்க நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு எனக்கு பதில் சொல்லியிருக்கான். எனக்கு நல்ல உணவை நான் தேர்ந்தெடுத்து சாப்பிடுறேன், எனக்கு பதில் சொல்லியிருக்கான். அவனுக்கு என்னன்னு புரியல பாவம். நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் யாரோ ஒருத்தர், என்ன புரிஞ்சுட்டாலும் தெரியல. நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் ஐயா அப்படிங்கிற இவன் எனக்கு பரிந்துரை பண்றான் சாப்பிட சொல்லி. அப்புறம் எந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்குன்னு பாருங்க. இப்ப இதை பத்தி தெரியாதவங்க தான் இருக்காங்க. அப்படி அவர் கஷ்டப்பட்டு சொல்றாரு. இங்கதான் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன. 49ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. 49ஆம் பக்கம். உடலை இவரும் சுத்தகரித்தல் வெங்கடேசன் தெளிவு எழுதுறாரு. உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன, அதுதான் நியமம்னு பேரு. உடல் சுத்திகரித்தல் என்றால் என்ன? ம் கிளீனிங் த பாடி. ம் நமது உடலில் பல விஷ பொருட்கள் தங்கியுள்ளன. ம் அவற்றில் முதலில் வெளியேற்ற வேண்டும். ம் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் ம் என்கிறார். ம் முதலில் காலை பல் துலக்கியது முதல் எந்த ம் உணவையும் டீ, காபி உட்பட அருந்தக்கூடாது. முடிந்த ம் அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி ம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரையே குடிக்க வேண்டும். ம் இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலம், மலக்குடல் மூலமும் வெளியேறும். ம் எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்திக் கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளவு அதுவரை இருக்கவும். ம் இருந்தாலும் பசி எடுக்கும் போது சாதாரண உணவு உட்கொள்ளலாம். ம் முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைகோஸ், சப்பாத்தி சாப்பிடலாம். ம் இதுவே தொடர்ந்த பின் ம் உணவு மீது நாட்டம் வராது. ஆ அவ்வப்போது பழைய கழிவுகளை நீக்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைகோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம். இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும். இந்த இடத்துல உணவு மேல எண்ணம் வராத அளவுக்கு பண்ணணும். அங்க அதான் விஷயமே. உணவு மேல எண்ணமும் வரக்கூடாது. நீங்க தொடங்கணும். தொடங்கணும். உயிரை தக்க வைக்கணும், தொடங்கணும். இந்த அறிவு வந்து கடந்த 10,000 ஆண்டுகளா இல்ல. ஆனா யாருக்கு இருந்ததுன்னு கேட்டா சித்தர்களுக்கு மட்டும் இருந்திருக்குது. அவங்க வந்து மூன்றாவது வாழ்க்கைக்கு போயிருவாங்க. நீங்க 2 வாழ்க்கையை முடிக்கவே இல்லை. நீங்க 2 வாழ்க்கைக்கு தான் வர்றீங்க. 3வது வாழ்க்கை, 4வது வாழ்க்கை, மொத்தம் 4 வாழ்க்கை இருக்கு. இப்ப 2வது வாழ்க்கை, இப்ப எல்லாம் 2வது வாழ்க்கை முடிச்சாச்சு. அடுத்த 3வது வாழ்க்கைக்கு நான் போயிட்டு இருக்கேன். அதனாலதான் இதுல மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. உலகத்துல 4 வாழ்க்கை உள்ளது யாரும் சொல்லவே இல்லை. நம்மகிட்ட தான் 4 வாழ்க்கை இருக்கு. குழந்தை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தூய்மை வாழ்க்கை, அப்ப இயற்கையோட கலத்தல் வாழ்க்கை. அதான் அவன் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம் சொல்றான். அவ்வளவுதான். வானப்பிரசம்னா காட்டுல போய் செய்யறது. தனிமையில இருந்து செய்யறதா. காட்டுல போய் செய்யறதுக்கு என்னன்னு வேற ஒண்ணும் கிடையாது. காட்டுக்கு எதுக்கு போறீங்க? தனிமையா இருக்கிறதுக்கு தானே போறீங்க.
வேற ஒண்ணும் இல்லையே. அப்ப ஜெயிலுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப ஜெயிலுன்னு ஒரு ஜெயில சிறை. எந்த நடவடிக்கை காட்டுக்கு போறது ஒண்ணுதான், சிறைக்கு போறது ஒண்ணுதான். தன்னைத்தானே சுத்தப்படுத்தியதுக்காக ஒரு ஒடுக்கத்துக்கு வரக காட்டுக்கு போறது. காட்டுக்கு போட்டு எந்த தொந்தரவும் இல்லை, யாருடைய தொடர்பும் இருக்காது, இயற்கைக்கு மட்டும்தான் தொடர்பு. அங்க இருக்கிற காய்கனி சாப்பிட்டு சுத்தப்படுத்த வேண்டியதுதான். அங்க விவசாயம் பண்ணவும் முடியாது. எங்க போய் பண்ண முடியாது? காட்டுல என்ன பேர் காய்ச்சி கிடக்குதான்னு கேக்குறேன். காட்டுக்கு போனாலும் ஒண்ணுமே இருக்காது. காட்டுக்கு போனாலும் சோ இதையேதான் வள்ளலார் அப்ப பசித்தெரு தனித்தெரு விழித்தெரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அவருக்கு அதுக்கான வழிமுறைகள் வந்து எளிமைப்படுத்தலைங்கிறது ஒரு இருக்கலாம். வழிமுறைகள் அவர் எளிமைப்படுத்தல, தெரியல அவருக்கு, அந்த அளவுக்கு தெரியல எளிமை எப்படி படுத்துறது தெரியல. அவர் கவிதை நடையில தான் சொல்லியிருக்காரே தவிர அதை எளிமைப்படுத்தி ஒரே நடை யாரும் கொண்டு வரல. சொல்லியிருப்பாரு, ஆனால் யாரும் வந்து இப்படித்தான் தெரியல. இப்ப வெங்கடேசன் வராத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வெங்கடேசனுக்கு இந்த வெங்கடேசனுக்கு அடிப்படை அறிவு கொடுத்ததே வந்து அருணாடகர் தான். அருணாடகர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அவருக்கு அந்த ஆங்கில உரைநடை கிடைச்சங்காட்டி அப்படியே படிச்சுட்டாரு. உரைநடை படிச்சிருந்தாலும் கூட அது ஒழுங்குபடுத்தியிருக்காரு பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நோன்பு இருந்தா மட்டும் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. உடனே நோன்பு இருந்தா என்ன ஆகும்? அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நோன்பு தொடங்குவது யார் வேணா, எந்த முட்டாலும் நோன்பை தொடங்கி விடலாம். ஆனால் நோன்பை முடித்தல கீரையும் காய்கறியும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு அந்த தேங்கிய கழிவுகளை நீக்க வேண்டும். அதுதான் அறிவு. நீரும் வேக வைத்த காய்கறியும் நேரடிய காய்கறிக்கு போக சொல்ல. உலர் நோன்பு இதுல மியூக்கஸ்லெஸ் டயட்ல கூட தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் வரவே இல்லை. வரல. ஆனா எங்க இடத்துல சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 5ஆம் பக்கத்துல சரி பாருங்க. 5ஆவது பாடத்தை எடுங்க. 5ஆம் பாடத்துல நன்கு சுத்தமானது பிறகு அப்படிங்கிறாரு. 5ஆம் பாடத்தை எடுங்க. 5ஆம் பாடத்துல அப்படியே கீழே வாங்க. இந்த பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட் அண்ட் பாய்சன், you can the body free for all waste and poison if you simply supply the engine. Supply the engine with necessary water which is used up, you can ascend into a higher state of physical, mental and spiritual conditions. தமிழ்ல அது கீழே தமிழ் இருக்குமா, அது அப்படி படிங்க. மொழிபெயர்ப்பு. ஸ்லேத்துவம் இல்லாத உணவு இன்னும் கீழே கீழே அது கீழே அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜன் புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. இன்னும் கீழே கழிவுப் பொருள்களும் விஷ பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டுமே கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். சரி, இந்த இடத்துல உடம்பு தன்னைத்தானே பயன்படுத்திக்கிறது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை நிறைய தப்பு பண்றாங்க எல்லாருமே. இது யாருமே பண்றது இல்லை. நான் அது சொல்றேன், உடம்பு தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளணும், அது உங்களுக்கு கேட்காது. என்னது இந்த டீஹைட்ரேஷனை மாற்றேன்னு சொல்றேன் பாருங்க, அப்பதான் இதை புரிஞ்சுக்கணும். உடம்பு அசைகின்ற பொழுது தனக்கு தேவையானதை பயன்படுத்தி, உனக்கு இந்த அறிவே கிடையாது. நீங்க அதை விட்டு போட்டு உடம்பு பயன்படுத்துதா இல்லையான்னு தெரியாமையே சும்மா குடிச்சுட்டே இருக்கிறது. என்னது முதல்ல யாரும் குடிக்கிறது இல்ல, குடிச்சாலும் தப்பா குடிக்கிறது. உடம்பு பயன்படுத்துறத அறிந்து குடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு வண்டி ஓடுது அந்த அளவுக்கு போடணும். லூப்ரிகேட்டிங் எந்த அளவுக்கு போடணும்னா எந்த அளவுக்கு வண்டியை பயன்படுத்துறோம். ஆனா ஆரம்பத்துல நமக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல பிறந்ததுல இருந்து பல்வேறு உணவுக்கு அடிமையா இருக்கா, உணவு பழக்கத்துக்கு. அந்த பழக்கத்துல இருக்கிறது எடுப்பதற்கு நீர் உணவு முறை, இது வெங்கடேசன் தான் நீர் உணவு முறை தெளிவு எழுதுறாரு. அந்த நீர் உணவு முறைக்கு ஆதாரம் வந்து 942 அருந்தியதற்றது அந்த விஷயம் அதான் எழுதுறாரு. ஆக உடலை விட்டு கழிவுகள் நீங்கினால் எவ்வளவு இன்பம் உண்டாகுமோ, அப்ப முதல் அடிப்படையே தண்ணீர் தான். நமக்கு அடிப்படையே தண்ணீர் தான். வாட்டர் டயட், நீர் உணவுங்கிற அந்த நேரடி சொல்லே வந்து திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்படுவது. உலகத்துல யாரும் பரிந்துரைக்கல. இந்த நீர் உணவைத்தான் இனியன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, சரி நீர் உணவுன்னு சொன்ன ஒரு மாறி இருக்குமேங்கிறதுக்காக நீர் மருத்துவம்னு போட்டேன். உலகத்துல நீர் மருத்துவம் எங்கேயும் கிடையாது, நான் வச்ச பேரு தான் அது.
நான் வச்ச பேர் தான் நீர் மருத்துவம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீர் மருத்துவம் எங்க இருக்குதுன்னு? வாட்டர் டயட்ரிம்பீங்க. மெடிக்கலாவே கொண்டு வந்தாச்சு. என்னது? அதான் மரண நிறைய பேர் நீர் மருத்துவத்துக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் மருத்துவத்துக்கு என்ன விளக்கம்? நீர் மருத்துவத்துக்கு என்ன விளக்கம்? அது அகத்தையுமே பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். 2 பண்ணுது. ரத்தத்தையும் சுத்தமாகுது, பெருங்குடலையும் சுத்தம் பண்ணுது. அவ்வளவுதாங்க ஐயா. இன்னைக்கு என்ன கேள்வி? கேள்வி கேட்டு முடிச்சுக்கலாம். மறுபடியும் 6 மணிக்கு பேசுவோம். ஆனா 10 மணி வகுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். காட்டுக்கு போலான்னு இருக்கிறேன். உங்க அங்க போய் காட்டுல போய் கூப்பிடுறேன். சரியா? 7:30 மணிக்கு வண்டி. ஏழைகாலுக்கு வண்டி. போயிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 1 மாசம் ஆச்சு. சும்மா போய் பார்த்துட்டு வரேன். இப்ப ஈரோட்டில் தான் நான் இருக்கேன். ஈரோட்டில். சோ அப்ப நேத்து நான் பேசின ஒரு கருத்து வந்து அங்க கண்டினியூட்டி என்னன்னா, அப்போ மரத்துக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உணவு சங்கிலி தொடர்ந்து ஆரம்பிச்சு மனிதனோட அது முடியுது. சுத்தப்படுத்தினா முடியுது அந்த உணவு சங்கிலின்றது. அங்க அத்து போகுது, அங்க அத்துருது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அறுபடுறது நம்ம சாய்ஸ்ல இருக்கு. மனிதனுக்கு மட்டும் தான் அந்த சாய்ஸ்ல இருக்கு, மற்ற எதுக்கும் கிடையாது. ஆமா, அதை தெளிவா எழுதிட்டாரு. இது இன்னும் அவங்க யாரும் அதனாலதான் பயப்படுறாங்க. என்ன ஆயிருமோன்னு. அதாவது இந்த அதாவது நேற்று கூட ஒரு கடுமையா சொல்ல போட்டிருக்கேன். இந்த 70 வயசு கிழவனுக்கு அறிவே இல்லையான்னு நேற்று கேட்டிருக்கேன். இல்லை, யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? சும்மா தின்னுட்டே இருக்கிறீங்களா? 16 வயசு பையன் திங்கிறதுக்கும் 16 வயசு பையன் திங்கிறதுக்கும் 70 வயசு கிழவன் திங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வெக்கமே இல்லையான்னு கேட்டிருக்கேன் நான். எத்தனை பேர்த்துக்கு புரியுதோ என்னமோன்னு தெரியல. நேற்று 8 மணி வகுப்புல பேசியிருக்கேன். அறிவே கிடையாது யாருக்குமே. ஒரு 16 வயசு பையன் என்ன திங்கிறானோ அதை தான் 70 வயசு கிழவனு திங்கிறான். அறிவே இல்லையான்னு கேட்க. பல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நொடி வேற, ஜீரணமாகாது, வெடிக்க போறதுல இத்தனை கொடுமைகள் வச்சுட்டு எதுக்கட அதை திங்கிறீங்கன்னு கேட்கறேன். அதுக்கு உணவு குறைச்சிட்டாவது வரலாம். அது அந்த அறிவும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் பொதுவா கேட்டேன். இப்படித்தான் நமக்கு அது போயிட்டே இருக்குது. நம்ம சிந்திக்க வேணும். மீண்டும் அதை பத்தி பேசுவோம். இந்த நோன்புன்னு என்னன்னா, முதல்ல நோன்புக்கான ஆயத்த பணிகள் என்ன? நோன்புக்கான ஆயத்த பணிகள் தெரியாம, நல்லா இது புரிஞ்சுக்கணும். நோன்புக்கான ஆயத்த பணிகள் தெரியாம நோன்பு இருக்கக்கூடாது. நீங்க சாப்பிடுதெல்லாம் ஒன்ற சொந்த விஷயம். சாப்பிடுங்கள், சாப்பிடாம இருக்கிறது என்பது வேறு. சாப்பிடுதலும் எதை சாப்பிட வேண்டும், சாப்பிடாம இருத்தலும் எதை சாப்பிடாம இருத்தல் வேண்டும், இதெல்லாம் தெளிவா இல்லாம நீர் மருத்துவத்தை வள்ளுவர் பரிந்துரைத்தது சரியா புரியாம, ஆழ புரியாம கால் வச்சோம்னா உங்களுக்கு உங்கள் பழக்க வழக்கமே என்ன ஆயிட்டணும்னா, உங்களுக்கு அது சரியான தன்மையை கொடுக்காம, அது வந்து மேல்நிலையும் கொடுக்காம கீழ்நிலையும் கொடுக்காம என்னன்னு புரியாம அதாவது புரியாமே நடுநடைக்கு போய் நிற்கும். அதை சாப்பிட்றதா வேண்டாமா நடுங்க, அது இன்னொரு புரிதல் இல்லாம நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சாப்பிட்றதா வேண்டாமா, யாராவது கொடுத்தா சாப்பிட்ருக்கிறது, பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. பிச்சை எடுத்து கூட சாப்பிட்றப்ப பிச்சை எடுத்து சாப்பிட்ற கூட ஒல்லியே தான் இருப்பான். பேருந்து இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவன் ஒல்லியே தான் இருப்பான். அதே பிச்சை எடுத்து சாப்பிட்ற யானைக்குட்டி மாதிரி இருக்க தொந்தி வச்சிருக்கனா எதுக்கும் ஆகாதுன்னு இருக்கும். இன்னொருத்த இழைச்சும் இருப்பான், அதுக்கு என்னன்னு தெரியாம இழைச்சிருப்பான். இது என்னன்னு தெரியும் அவன் கொளுத்திருப்பான். நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், தெரிந்தே இதை பண்றான். நடுநிலை உடலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம செய்யறோம். அந்த நடுநிலை உடல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விண்வெளி ஆற்றல் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுதான் விஷயமா. மீண்டும் நம்ம வந்து இதை பத்தி ஆழமா 6 மணி வகுப்புல பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றிங்க ஐயா.